This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மருத்துவ காப்பீடுகள் விலை இனி உயரும், சிக்கலில் பொதுமக்கள் பெரும் பரபரப்பு. இந்தியாவின் சுகாதார காப்பீட்டுத் துறையில் சமீப காலங்களில் கவலைக்கிடமான மாற்றங்கள் காணப்படுகின்றன. பல்வேறு நபர்கள் தங்கள் சுகாதார காப்பீட்டு பரிசீலனை விலக்கிக் கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் அதிகரித்த பிரீமியங்கள், ஜிஎஸ்டி ஏற்பட்ட உயர்வு மற்றும் உரிமை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் போன்றவை ஆகும். சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளன. முந்தைய 15% சேவை வரிக்கு பதிலாக ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 18% வரி விதிக்கப்பட்டது. இது பிரீமியங்களை மேலும் உயர்த்தியுள்ளது. இந்த உயர்வு குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட நபர்களுக்கு காப்பீட்டு பாலிசிகளை மலிவாக இல்லாதவையாக மாறியுள்ளது. பல பாலிசிதாரர்கள் தங்கள் மருத்துவ செலவுகளுக்காக காப்பீட்டு நிறுவனங்களிடம் கோரிக்கைகள் வைத்தபோது அவை நிராகரிக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பாலிசியின் நிபந்தனைகள், முன்னுள்ள நோய்கள் பற்றிய தகவல், மறைவு அல்லது காத்திருப்பு காலத்தில் கோரிக்கை வைத்தல் போன்ற காரணங்களால் இந்த நிராகரிப்புகள் ஏற்கப்படுகின்றன. இத்தகைய அனுபவங்கள் பாலிசிதாரர்களின் நம்பிக்கையை குறைத்துள்ளன. இந்த சூழலில் பல நபர்கள் காப்பீட்டு பாலிசிகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்கிறார்கள் அல்லது மாற்று வழிகளை ஆராய்கிறார்கள். சிலர் தங்கள் பிரீமியம்களை குறைக்க கவரேஜை குறைப்பதோடு சிலர் முழுமையாக பாலிசிகளை ரத்து செய்கிறார்கள். மேலும் சிலர் மருத்துவ செலவுகளுக்காக தனிப்பட்ட சேமிப்புகளை உருவாக்க முன்வருகிறார்கள். கொல்கத்தாவை சேர்ந்த 38 வயதான சுபாதிஷ் கோஷ் 2016ஆம் ஆண்டில் 5 லட்ச குடும்ப மிதமை சுகாதார காப்பீட்டு பாலிசினை தொடங்கியுள்ளார். ஆண்டு பிரீமியம் 22,000 செலுத்தினார். இருப்பினும் பல ஆண்டுகளாக இதே காப்பீட்டிற்கான பிரீமியம் 2025இல் 78,000ஆக உயர்ந்தது. கோஷ் தனது விருப்பங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது 10% நோ-கிளைம் தள்ளுபடி இருந்த போதிலும் அவரது பிரீமியங்கள் தொற்று நோய்க்கு பிறகு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளன. கோஷ் போன்ற பலருக்கு பிரீமியங்கள் இனி இவர்களின் பட்ஜெட்டில் மலிவு பகுதியாக இல்லை. தெற்கு டெல்லியை சேர்ந்த சட்ட நிர்வாகிகளான சிருஷ்டியும் இதே போன்ற கவலையை பகிர்ந்து சொல்கிறார். ஒரு நபரின் கோரிக்கை அவரது காப்பீட்டாளர்கள் நிராகரிக்கப்பட்ட பின்னர் 40 லட்சம் காப்பீட்டிற்காக ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பிரீமியம் செலுத்தி அந்த சிருஷ்டி தனது பாலிசியில் இருந்து முற்றிலுமாக முடிவு செய்தார். நாங்கள் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பிரீமியம் செலுத்துகிறோம். பின்னர் ஒரு கோரிக்கையை நிராகரிக்கப்படுகிறது, மேலும் உங்கள் காப்பீடு எதுவும் கணக்கிடப்படாது என்று அவர் கூறுகிறார். இந்த நடவடிக்கையின் மூலம் சுகாதார காப்பீட்டுத் துறையில் நம்பிக்கையை மீண்டும் பெற முடியும், மேலும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.